இவை முழுமையாக நம்பினால் வாழ்க்கை எப்படி மாறும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்று. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, தவக்குல். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு சோதனையை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு உடல்நல பிரச்சினை, சிலருக்கு குடும்ப கவலை, வேலை இல்லை, சிலருக்கு மன அழுத்தம், தனிமை, எதிர்கால பயம். சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனை என்ற கேள்வி நம் மனதில் எழுகிறது. ஆனால் ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, இது ஒரு சோதனை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், கலக்கல் மௌத்த வல் ஹயாத் யப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் நற்செயல்களில் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான். சூரத்துல் முல்க் 8. இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. வாழ்க்கையில் சோதனைகள் வருவது அல்லாஹ் நம்மை வெறுக்கிறான் என்பதற்கான அடையாளம் அல்ல. மாறாக அது நமது ஈமானையும் பொறுமையையும் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையையும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு. சகோதரர்களே, ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இருக்காது. ஏனென்றால் தந்தை என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அப்படியானால் எல்லா உலகங்களின் இறைவனான அல்லாஹ் நம்முடன் இருக்கும்போது நாம் ஏன் நம்பிக்கையை இழக்க வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹு ஹஸ்புஹு. எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக் 3. இந்த ஒரு வசனமே நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த எண்ணம் நம் இதயத்தில் உறுதியாக இருந்தால் உலகத்தின் பயங்கள் மெதுவாக மறையத் தொடங்கும். நாம் முயற்சி செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், ஹலாலான வழியில் உழைக்க வேண்டும். அதன் பிறகு முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே உண்மையான தவக்குல். பலர் தவக்குல் என்றால் எதுவும் செய்யாமல் காத்திருப்பது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. முயற்சி நம்முடைய கடமை வெற்றியை வழங்குவது அல்லாஹ்வின் அருள். அன்பானவர்களே, சில நேரங்களில் நம் துஆ உடனடியாக நிறைவேறாமல் இருக்கலாம். அப்போது ஷைத்தான் நம் மனதில் சந்தேகத்தை விதைக்க முயற்சிப்பான். இத்தனை நாட்களாக துஆ செய்தாய், என்ன பயன்? இந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது. கவனியுங்கள், அல்லாஹ் இந்த வாக்குறுதியை ஒரு முறை அல்ல 2 முறை கூறுகிறான். அதாவது எந்த இருளும் நிரந்தரம் அல்ல, எந்த கண்ணீரும் என்றும் நீடிக்காது, எந்த சோதனையும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் வராது. சோதனைக்கும் பின்னால் ஒரு ஞானம் இருக்கிறது. அதை நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். சகோதரர்களே, இன்று உங்கள் இதயம் உடைந்திருக்கலாம், உங்கள் கனவுகள் தாமதமாகி இருக்கலாம், வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி செல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்கள் நிலையை அறிந்திருக்கிறான். நீங்கள் யாரிடமும் சொல்லாத கண்ணீரையும் அவன் அறிவான். இரவில் அமைதியாக அழுத தருணங்களையும் அவன் அறிவான். அவன் கூறுகிறான், அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைன் வல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. சூரத்து ராத் 9. எனவே நமது இதயத்திற்கு உண்மையான மருந்து குர்ஆன், உண்மையான ஆறுதல் திக்ரு, உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. நாம் உலகத்தை அல்ல அல்லாஹ்வை அதிகமாக பற்றிக் கொண்டால் நம் இதயம் மெதுவாக அமைதியை அடையும். ஒரு கேள்வியை நம்மிடம் நாமே கேட்போம், நாம் உண்மையாக அல்லாஹ்வை நம்புகிறோமா? இந்த கேள்விக்கான பதில் நம்முடைய செயல்களில் இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்தவுடன் நாம் முதலில் யாரை நினைக்கிறோம்? அவர்களையா அல்லது அல்லாஹ்வையா? ஒரு கதவு மூடப்பட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோமா? அல்லது அல்லாஹ் இன்னும் சிறந்த கதவை திறப்பான் என்று நம்புகிறோமா? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வாசான் தக்ரஹு ஷையன் வஹு கைருல் லக்கும் வாசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. இந்த வசனம் நமது வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை.
சில நேரங்களில் நாம் இழந்தது நமக்கு நல்லதல்ல, நாம் பெறாதது நமக்கு பாதுகாப்பாக இருக்கலாம், நமக்கு தாமதமானது சரியான நேரத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கலாம். அன்பானவர்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பாருங்கள். மீனின் வயிற்றின் இருள், கடலின் இருள் மனிதர்களால் காப்பாற்ற முடியாத நிலை. ஆனால் அவர் யாரை அழைத்தார்? அல்லாஹ்வை மட்டுமே. அவர் செய்த துஆ, இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின் அஸ்ஸலிமீன, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவர்களில் ஒருவனாக இருந்தேன். சூரத்துல் அன்பியா. நேத்து அல்லாஹ் அவரது துஆவை ஏற்றுக்கொண்டான், அவரை மீட்டான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நமது நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது கடினமல்ல. ஒரே ஒரு குன் ஆகிவிடு என்ற கட்டளையால் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவன். சகோதரர்களே, உங்கள் துஆ இன்னும் ஏற்கப்படவில்லை என்று நினைத்து கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் தாமதப்படுத்தினால் அதிலும் ஞானம் இருக்கிறது. நேரங்களில் அல்லாஹ் நமக்கு நாம் கேட்டதை உடனே தரமாட்டான், ஏனெனில் நாம் இன்னும் தயாராக இல்லை. சில நேரங்களில் அதைவிட சிறந்த ஒன்றை நமக்காக வைத்திருப்பான். அல்லாஹ் கூறுகிறான், அடூனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். சூரத்து காஃபிர் 4. எனவே துஆவை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஒவ்வொரு கண்ணீரும் அல்லாஹ்வுக்கு தெரியும், ஒவ்வொரு பெருமூச்சும் அவனுக்கு கேட்கிறது, ஒரு சிரமத்திற்கும் அவன் தீர்வு வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள், அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையே ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய பலம். நமது வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கனமாக இருக்கும், எந்த வேலையும் சரியாக நடக்காது, எத்தனை முயற்சி செய்தாலும் கதவுகள் திறக்காதது போல தோன்றும். அந்த நேரத்தில் முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தனது இதயத்தை அல்லாஹ்விடம் திருப்ப வேண்டும். ஏனென்றால் இதயங்களை மாற்றுபவன் மனிதன் அல்ல, அல்லாஹ் தான். அல்லாஹ் கூறுகிறான், எவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான், மேலும் எண்ணாத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். சூரத்து தலாக். அல்லாஹ் அண்டா ரெண்ட மண். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. நாம் பார்க்க முடியாத வழிகளையும் அல்லாஹ் பார்க்கிறான், நாம் நினைக்காத கதவுகளையும் அவன் திறக்க முடியும். அன்பானவர்களே, சில நேரங்களில் ஏன் என் துஆ இன்னும் நிறைவேறவில்லை என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்காக சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறான். விதை மண்ணில் விதைக்கப்பட்டவுடன் மரமாக மாறாது, அதற்கு நேரம் தேவை. அதேபோல் நமது துஆக்களுக்கும் அல்லாஹ் நிர்ணயித்த நேரம் இருக்கலாம். அந்த நேரம் வரும் வரை பொறுமையுடன் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், மா சாபிரீன, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சூரத்துல் பகரா 33. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு பரிசு உண்டு என்று மட்டும் கூறவில்லை, அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான் என்று கூறுகிறான். இதுவே ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அன்பானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவரை நெருப்பில் வீசினார்கள். அவர்களின் பார்வையில் அது முடிவு, ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அது ஒரு புதிய ஆரம்பம். அல்லாஹ் கட்டளையிட்டான், யா நாரு கூனி பர்த வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இரு. சூரத்துல் அன்பியா அரியக அவுனமு, நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றி அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற வல்லவன், உங்கள் கண்ணீரை புன்னகையாக மாற்ற வல்லவன், உங்கள் சோதனையை வெற்றியாக மாற்ற வல்லவன். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். சில நேரங்களில் அல்லாஹ் நம்மை தாமதப்படுத்துவது நம்மை மறந்து விட்டதால் அல்ல, நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல தயார்படுத்துவதற்காக. அல்லாஹ் கூறுகிறான், யுகல்லிஃபுல்லா நஃப்ஸ இல்லா உஸ்ஸஹா, அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு மேல் சுமையை அளிப்பதில்லை. சூரத்துல் பகரா ரீன்வர் ஏனோடுமையோடு இந்த வசனத்தை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் சோதனை, அதை சுமக்கும் வலிமையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இன்று உங்கள் இதயம் உடைந்திருந்தாலும் உங்கள் கைகள் துஆவிற்காக உயரட்டும், நாவு திக்ரில் ஈடுபடட்டும், உங்கள் கண்கள் குர்ஆனை வாசிக்கட்டும். ஏனெனில் அல்லாஹ்வை நோக்கி எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் வீணாகாது. இறுதியாக இந்த பகுதியில் அல்லாஹ்வின் கருணையை பற்றிய இந்த அழகிய வசனத்தை நினைவில் கொள்வோம். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபுவா அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்துவா மின் ரஹமத்தில்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமியன். என் அடியார்களே, எதிராக நீங்கள் வரம்பு மீறி இருந்தாலும்
அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். சூரத்து சுமர் நுமன் நோம்ப. இந்த வசனம் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் நம்பிக்கையை விதைக்கிறது. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது.